அங்க போ. நீ ஏன் கொஞ்சம் தூரம் தள்ளி போ. ஏய் போறா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? போறா. ஏய் போறா, யாரா வெயிட் பண்ற? போறா. ஏடா குடிகார நாயே. மாமாடா மாமாடா. ஏய் மாமாடா மாமாடா கண்ணே. மாமாடா. மாமா நீயா? நான் தான்டா தூக்குங்கடா, பாடியை தூக்குங்கடா. வண்டியை தூக்குங்கடா, கால் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வாரம் பார்த்தா புது எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த வாரம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் செய்ய போறோம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கன்னா லேசி கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வச்சு தான் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய போறோம். ப்ரோ இது நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இது நார்மல் கிளாஸ் சத்தியமே கிடையாதுங்க. இந்த கிளாஸை போட்டுனா நம்ம வானத்தை பார்த்துட்டு தான் வண்டி ஓட்ட முடியும், தரையை பார்த்துட்டு வண்டி ஓட்டவே முடியாது. ஏன்னா இந்த கண்ணாடி போட்டுட்டா கீழே இருக்கிற நம்ம அண்ணாந்து பார்த்தா தான் மேலே இருக்கிறது தெரியும். அப்போ வானத்தை பார்க்கறதுனா கண்ணாடி பார்க்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பு வளைச்சு பார்த்தா தான் தெரியுன்ற அளவுக்கு பானை இந்த கண்ணாடி பானை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்ணாடிங்க. இந்த கண்ணாடி பானை என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த கண்ணாடி போட்டு நைட் நேரத்தில் பானை நம்ம படுத்துக்கிட்டே புக் படிக்கலாம். அதாவது பானா அது நீங்கள் போட்டு படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு உணர்வு பானை உங்களுக்கு டிஃப்ரெண்டாகவும் தெரியும். ஸோ கைஸ் இப்போ பானை இந்த கண்ணாடி போட்டுட்டு வண்டி ஓட்ட போகிறேன். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பானை எனக்கு ரொம்ப ஜாஸ்தினே சொன்னேன். ஏன்னா அந்த கண்ணாடி போட்டு வானத்தை பார்த்து நம்மளால் வண்டி ஓட்ட முடியுமா, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பிரச்சனை, இந்த கண்ணாடி ரொம்ப நேரம் போட்டால் நமக்கு தலை சுத்தல் ஏற்படும். ஸோ இப்போ இந்த கண்ணாடி போட்டு வண்டி ஓட்ட போகிறேன். இந்த டிராவல் எப்படி இருக்க போகணும் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ கண்ணாடி போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ கைஸ் வண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா ட்ராவல் பண்ண போகிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியல, உண்மையிலே குண்டு முடியுமா தான் தெரியுது. வாங்கடா உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா வண்டி போட்டு நம்ம வண்டி ஓட்டவே முடியலைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ரவுண்டாக தெரியுனாலும் சரி நான் வளைவு நினச்சி தான் வண்டி வளைச்சேன். பட் எல்லாம் முடியல, திறந்தடிச்சுட்டு இல்லை. ஸோ கைஸ் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டு நம்மளால் வண்டி ஓட்டவே முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போனால் கால் தள்ளாடுது, என்னால் நிற்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ரஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வண்டி வளைக்கிறப்ப இந்த இடத்துல நான் நேராக வளைக்கலாம்னு தான் வளைச்சேன். பட் அந்த இடத்துல பார்த்தா வளைக்க முடியாமல் திறந்தடிச்சு வந்துட்டேன். இப்போ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை போனால் நம்ம நண்பர்களாக இருக்கிறாங்க, அவங்கள வச்சு ஒவ்வொருத்தராக ட்ரைல் பார்க்கலாம். ஸோ என்னால் மட்டும்தான் ஓட்ட முடியாது, இவங்களால ஓட்ட முடியுமான்னு ஒரு விஷயம் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு ரெடி ஆகிட்டாரு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி போட்டு ஓட்ட போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒரு கண்ணாடி போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரால் ஓட்ட முடியான்றது வெட்டிய மாதிரி கேட்டுதான் அந்த முதல்ல கண்ணாடி போட்டு எப்படி இருக்குது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதா? கீழே இருக்கிறது மேலே தெரியுதா இல்லை எப்படி? மேலே பார்த்தா தாங்க கீழே தெரியுது. கீழே தெரியுது. அப்போ வானத்தை பார்க்கறது என்ன பண்ணுவேன்? வானத்தை பார்க்கறதுக்கு எங்கேயுமே இப்படி திரும்ப சரி போட்டோம்னா வண்டி ஓட்ட முடியுமா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தா நம்ம நண்பர் பார்த்தா ரெடி ஆகிட்டாரு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட போறாரு. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுப்பா. சூப்பர் ஓட்டுறதுக்கும் கண்ணாடி போடுறதுக்கு எப்படி? நார்மலாக ஓட்டுறது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக. இப்போ பாரு இந்த கண்ணாடி போகிற பானா கிட்டத்தட்ட போனா நம்ம நண்பர்கள் எல்லாருமே பானா வண்டி ஓட்டி பார்த்தாங்க. இப்போ பானா இந்த கண்ணாடி பாட்டு பானா ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. ஒரு ஆளுக்கு பானா ஒரு ஓவர் கிட்டத்தட்ட பானா 6 பால். ஸோ அதில் 6 பாலே பானா எத்தனை பால் அடிக்கிறான்றதா இல்லை மேட்ரு. அதில் அடிக்கிறவங்களுக்கு பானா வின் பண்ணதா பானா அதில் அறிவிக்கப்படும். ஸோ இப்போ பானா இந்த கண்ணாடி போட்டு பானா நாங்கள் ஐபிஎல் மேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இந்த மேட்சை வின் பண்ணது பானா நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று காத்துட்டு. ஸோ கைஸ் இவனுக்கு இப்படி தான் பணாத்திட்டு இருப்பாங்க. நாம பானை இப்போ மேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ரெடியா கைஸ்? நம்பாதீங்க, ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ரெடி பண்ணுங்க. சின்ன பசங்க சின்ன பசங்க சகாசமாக ஆகுங்கிறது. சரி சாப்பிடுதி போட்டுலாம் விட்றா, வேற வழி இல்லை. மொத்தம் 4 பேர் இருக்கிறோம். பேர் சொல்கிறேன், ஒருத்தங்க பேரா நான் கேட்குறேன். Few moments later. Oh no! 3 days later.
गाइस நம்மளோட பிளேயர் பானா ஃபர்ஸ்ட் பிளேயர் பானா 6 பாலுக்கு ஒரு பால் மட்டும் டச் பண்ணிருக்காரு. லாஸ்ட் பால் பானா கையில அடிச்சு அது பானா கணக்கு கிடையாது. சோ வெற்றிகரமா பாத்தீனா 6 பாலுக்கு ஒரு பால் டச் பண்ணிருக்காரு. சோ மீதி இருக்கிற நபர்லாம் பானா எத்தனை பால் டச் பண்ணாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்க இந்த கண்ணாடி போட்டு பால் வர்றப்ப பால் வர நல்லா தெரிஞ்சுது. அது கூட ஒரு பயம் இருந்துச்சு. படக்கூட இடத்துல பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த பயம் உனக்கு இல்லை, எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ பால் வரது உனக்கு அங்கிருந்து போடுறப்ப ஃபர்ஸ்ட் பிச் ஆகி ரெண்டாவது பிச் வரப்ப கரெக்டாக ரெண்டாவது பிச்சு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பிச் மட்டும் தான் தெரியும். பாலை நல்லா நோட் பண்ணியா? எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சா? சரி ரெண்டாவது பிளேயருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துடலாமா? கண்ணாடி போட்டு அனுப்பி நீங்கள் எப்படி இருக்குது? கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. கீழே பார்க்குற மாதிரி தெரியுது. கீழே பார்க்கும்போது தலைக்கு தான் சுற்றுதா? கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கிற மாதிரி. உல்ட்டாவாக இருக்கா? பால் ஒன்று தெரியுமா? கன்ஃபார்மாக தெரியுது. அடிச்சிருமா? பால் அடிச்சிருவியா? அதுக்கு அடிக்க முடியாது. பால் அடிக்கதோ இல்லையோ, சரி பால் அடிக்கிறியா இல்லையா? பால் ஒன்று அடிக்காம இருந்தால் சரி. சரி ஓகே காய்ஸ், செகண்ட் பிளேயர் பாரு ரெடி ஆகிட்டாரு. இப்போ பார்த்தோன்னா கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். The next day. விளையாட தெரியுமா தெரியாது? கொஞ்சம் தெரியாது. கொஞ்சம் பவுலிங் மட்டும்தான். உனக்கு சுத்தமாக தெரியலடா. காய்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு விளையாடுற மாதிரி தெரியல. அடுத்து நானே காலத்தில் இறங்குறேன். பேட்டை கொடுறான், இங்கே கொடுறான் ஒரு ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானே களத்தில் இறங்க போகிறேன். இந்த கண்ணாடி போட்டுட்டு ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பால் The next day. ஸோ காய்ஸ் இது பாருங்க பிச் ஆனதுக்கப்புறமா பால் எனக்கு எங்கே போச்சுன்னு சுத்தமாகவே தெரியல. எனக்கு அவன் மட்டும்தான் தெரியும் அந்த பால் பிச்சாக இருக்குன்னு தெரியுது. அதுக்கு மேலே பார்த்தா டவுன் பண்ணால் பால் கரெக்டாக பேட் ஏற்கிறேன். ஆனால் பால் எனக்கு முன்னாடி போயிடுது. ஸோ பேட்டோட வேகம் கம்மியாக இருக்கும் ஒரு வேலை எனக்குன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தா லாஸ்ட் பாலை பார்க்கலாம். ஸோ காய்ஸ் இந்த கண்ணாடி போட்டு பால் அடிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தலை பார்த்தா பயங்கரமாக சுற்றுதுன்னா நிற்கவே முடியல. Much later. ஸோ காய்ஸ் உண்மையிலே பார்த்தா நான் முடியவே இல்லை. பால் வரது மட்டும் தான் தெரியுது. பிச்சா அதுக்கப்புறம் பார்த்தா பால் எனக்கு எங்கே போகனே தெரியல. உண்மையிலுமே கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எனக்கு தலையும் சுற்றுது. அதே மாதிரி பார்த்தா தலை மேலே பின்னாடி ஃபுல்லாக பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னால் பார்த்தா சீரியஸாகவே முடியல. ஏன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த கண்ணாடி. ஸோ இப்போ காய்ஸ் இப்போ பார்த்தா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா அந்த கிரிக்கெட் பார்த்தா அந்த கண்ணாடி போட்டு எந்த அளவுக்கு ஒரு காமெடியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரியே பார்த்தா இந்த கண்ணாடி போட்டு இன்னும் வேறு என்னென்ன கேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கூட இந்த கேமில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரியான அடுத்தடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பாருங்க நம்ம சேனல் தொடர்ந்து இருக்குது. அதுக்கு நீங்கள் மறக்காமல் தவறாமல் பார்க்கணும்னா நீங்கள் மறக்காமல் கலாட்டா எக்ஸ்பெரிமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ரெடி சேனல் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.